வணக்கம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா வர்றீங்களா? எந்த ஸ்டாக்க எப்போ செலக்ட் பண்ணணும்னு தெரியலையா? என்எஸ்சில இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம். அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் மணிகண்டன். இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க? இந்தியால இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் என்எஸ்சி எத வச்சு மூவ் ஆகுதுன்னா, ஒரு 50 கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் மூவ் ஆகுது. அதோட பாயிண்ட்ஸ் ஏறுறது, இறங்குறது எல்லாமே இந்த 50 கம்பெனிஸ் எப்படி மூவ் ஆகுதோ அத வச்சு தான் மூவ் ஆகுது. முதல்ல நிஃப்டி 50ன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50ன்றது என்எஸ்சில இருக்கிற டாப் 50 கம்பெனி லிஸ்ட். அதாவது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற 50 கம்பெனிஸ அதில வச்சிருப்பாங்க. இதில இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் எல்லா விதமான செக்டார்லயும் மேக்ஸிமம் ஆஃப் செக்டாரையும் கவர் பண்ணிரும். ஸோ நீங்க ஸ்டாக்க சூஸ் பண்றப்போ செக்டார் பார்க்கணும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், எதுவுமே தேவையில்ல. நமக்காக என்எஸ்சியே சூஸ் பண்ணி நிஃப்டி 50ன்னு வச்சுருப்பாங்க. இதில் என்னென்ன செக்டார் இருக்கும்னா, ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாரும் கவர் ஆயிரும். பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் செக்டார், ஐடி செக்டார், கன்சியூமர் செக்டார், ஆட்டோ செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மெட்டல் செக்டார், ஆயில் கேஸ் அண்ட் எனர்ஜி செக்டார், டெலிகாம் அண்ட் அதர் செக்டார். இதில் கொஞ்சம் கம்பெனிஸோட பேர்ஸ் கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டி 500 புள்ளிகள் மேலே ஏறிச்சு, 500 புள்ளிகள் கீழே இறங்கிச்சு, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதோட மொத்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான். எப்படின்னா, இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் மேலே போச்சுன்னா நிஃப்டியும் மேலே போகும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கீழே போச்சுன்னா நிஃப்டியும் கீழே போகும். இப்போது டைரெக்டாக இந்த லிஸ்ட்டை என்எஸ்சி சைட்லேயே பார்க்கலாம். அந்த சைட்டை இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் என்எஸ்சியில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ், அதாவது நிஃப்டி 50. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நிஃப்டி 50ல் இருக்கிற 50 கம்பெனிஸை நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். என்டிபிசி, ஹெச்சிஎல் டெக்கு, கோடாக் பேங்க் வரிசையாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 கம்பெனி இருக்கும். பஜாஜ் ஆட்டோ இப்போ 9,074 ரூபா இருக்குது. ஜியோஃபின் 239 ரூபா இருக்குது. ஈச்சர் மோட்டார் 6,925 இருக்குது. இப்படி நம்ம எல்லா இதில் பார்த்துக்கலாம். இப்போது இந்த கம்பெனிஸ் எல்லாம் எப்போ க்ரோஸ் ஆச்சோ அப்போ தான் நிஃப்டியும் மேலே போகும். அதாவது கம்பெனியோட மொத்த வேல்யூ பல வருஷம் கழிச்சு மேலே போயிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நிஃப்டியோட வேல்யூ மேலே போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின், நிஃப்டி 50யை வாங்கிடலாமா? கிடையாதுங்க. நம்ம டைரெக்டாக நிஃப்டியை வாங்கவே முடியாது. அப்போ இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள்லாம் அப்புறம் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை தாங்க நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிஃப்டி ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். அது ஸ்டாக் கிடையாது. ஏன்னா இது ஸ்டாக்கோட மொத்த கலெக்ஷன் தான். ஸோ அதனால் டைரெக்டாக நிஃப்டியை வாங்க முடியாது. அதுக்கு தான் நிஃப்டி பீஸ்னு ஒன்று இருக்குங்க. இது கோல்டு பீஸ் மாதிரியே நிஃப்டி பீஸ். நம்மளை மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்லாம் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த வழி. இப்போ நிஃப்டி பீஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நிஃப்டி பீஸும் கோல்டு பீஸ் மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு தான். இது நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணும். அதாவது நிஃப்டி 50 மேலே போச்சுன்னா நிஃப்டி பீஸும் மேலே போகும், நிஃப்டி 50 கீழே போச்சுன்னா நிஃப்டி பீஸும் கீழே போகும். ஏன்னா இந்த நிஃப்டி பீஸ் ஃபண்டை ரன் பண்ணுறவங்க நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்கை மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ட்? நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணால் நிறைய ரிசர்ச் பண்ணணும். அதில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் குவார்ட்லி ரிப்போர்ட் எப்படி இருக்குது, எல்லாமே பார்க்கணும். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எதையுமே செக் பண்ண தேவையில்ல. ஏன்னா அவங்களே நமக்கு டாப் 50 கம்பெனிஸ் தான் உள்ளே வச்சுருக்காங்க. இதில் எல்லா செக்டாரும் வருது. அதாவது பேங்க் செக்டார் இருக்குது, ஐடி செக்டார் இருக்குது, எல்லா செக்டாருமே இருக்குது. ஸோ அதனால் இது ஈஸியாக டைவர்சிஃபை ஆகிடும். நம்ம போய் இந்த செக்டார்லேருந்து ஒரு ஸ்டாக், அந்த செக்டார்லேருந்து ஒரு ஸ்டாக்கை எடுத்து அனலைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது ஈஸியாக முடியும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை இதிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிஃப்டி 50 ஏற ஏற உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூவும் ஏறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிஃப்டி பீஸோட ரேட் ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் நிஃப்டி 50ல் இருக்கிற மொத்த ஸ்டாக்கையும் பார்த்துருப்பீங்க. சிலது 9,000 ரூபா இருந்துச்சு, சிலது 1,200 ரூபா இருந்துச்சு. அப்போ 9,000 ரூபா கொடுத்தா தான் ஒரு ஸ்டாக் வாங்க முடியும். ஆனால் நிஃப்டி பீஸ்ன்றது ஒரு 300 ரூபா இருந்தாலே போதும், நம்ம டைரெக்டாக வாங்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.